வசீகரம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க வசீகரம் தானே வைக்க வந்திருக்கீங்க. ஆமா. நாங்க விப்ரோ ஏபிஐ ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் கேள்வி தான் கேட்கிறோம். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்றோம். சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். பருவ காலங்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லி. பருவ காலங்கள் அப்படிங்கிறது பொதுவா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு காலங்கள் தான் எங்களுக்கு தெரியும். கோடைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம் அப்படின்ட்டு இப்போ நாலஞ்சு வகை தெரியாது. வசந்த காலம் பத்தி சொல்லுங்க. வசந்த காலங்கள் ஏப்ரல் மே ஸ்கூல் விட்டு போயிட்டு வருவீங்களே, இப்ப வரைக்கும் வசந்த காலம் சொல்றாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க வீட்லயே பாத்துருக்கோம். அம்மாலாம் உங்க அழகா தலையில சூட்டு நிறைய பூவை வச்சிருவாங்களே. அப்ப மல்லிகை பூவுக்கு நிறைய பழங்கள் பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி காய்களை அந்த வசந்த காலத்துல. கோடைக்காலம் எப்பொழுது வருங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுட்டீங்க? அப்ப கிடைக்கிற காய்கறி பழம் வச்சிருக்கீங்க. கோடைக்காலம் அது உங்களுக்கு முழாண்டு தேர்வு விடுறாங்க இல்லையா, அப்பதான் கோடைக்காலம் வருது. வைகாசி காலங்களை வரதான் கோடைக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமா நீர் காய்கள் இருக்கீங்க இல்லையா, பூசணிக்காய், சுரைக்காய், அந்த மாதிரி காய்கறி எல்லாம் நிறைய கிடைக்கும். பழங்கள் பாத்தீங்கன்னா நீங்களே ரோட்டர்கள் பாத்துருப்பீங்க, நிறைய முலாம்பழம், தர்பூசணி பழம் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு கிடைக்கும். அது நம்ம எடுத்துக்கும் பொழுது கோடை காலத்துல ஏற்படுற அந்த உஷ்ணத்துல நம்ம உடல் நம்ம பாதுகாப்பீங்க. குளிர்காலம் ஒரு சில கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. நவம்பர் டிசம்பர் மாசத்துல வரதான் குளிர்காலம். குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு சாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இப்போ அது என்ன காய்கறி, கார்த்திகை மாதம் தான் என் தமிழ்ல சொல்லணும், கார்த்திகை மாதம் சொல்லலாம். நிறைய காய்கறி எல்லாம் கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்லுவாங்க மாதா ஊட்டா சாதத்தை கூட மாதா ஊட்டும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம நல்ல பசுமையான காய்கறிகளை கார்த்திகை மாசத்துல கிடைக்கும். இப்ப அதை நம்ம நல்லா சாப்பிடுறோம். நம்ம நிறைய நியூட்ரிஷன் வாய்ப்புல நமக்கு கிடைக்க சான்ஸ். மழைக்காலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மழைக்காலத்துல சாப்பிடக்கூடிய பழங்கள் பற்றி தெரியும். மழைக்காலம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை மாசங்கள்ல வர்றது. மழைக்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய காய்கறிகள் கிடைச்சாலும் நம்ம அதிகமா நம்ம சூடான பொருள் தான் விரும்பி சாப்பிடுவோம். சில அந்த காய்கறி எல்லாம் சூப்பு மாதிரி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லதா இருக்கு. பரவாயில்ல, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க பருவ காலங்களா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கீங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லுவோம். எங்களை விட இன்னும் வயதில் முன்னவங்க இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பனிக்காலம், கோடைக்காலம் அதுல இன்னும் முன்பணிக்கு முன்னீங்க அந்த காலங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இப்ப இருக்க நடைமுறை போதுதான் இப்ப தெரிஞ்சிருக்கு.